தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஏதோ ஒரு முயற்சியில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் எல்லாரும் என்ன பேசுனாங்க. அதை பற்றி நான் ஃபீல் பண்ணல. எனக்காக இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எனக்கு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்கான சமையல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, டே 1 சொரக்காய் கூட்டு வச்சுருந்தேன். சொரக்காயில் ஏன் கூட்டு செய்கிறோம் அப்படின்னா, பசங்க அப்போ தான் அது நல்லா பருப்போடு மசிஞ்சிருக்கும். ஸோ சாப்பிட்டுடுவாங்க. கண்டிப்பாக சொரக்காய் இந்த வெயில் காலத்தில் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி நீர் காய்கள் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு மூக்கடலை, சொரக்காய் கூட்டு, வாழைக்காய் பொரியல், இதுதான் டே 1க்கான சமையல். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணியிருந்தோம்னா, சட்டி வச்சாலே என்ன, காரக்குழம்பு தான். ஸோ பசங்களுக்கு காரக்குழம்பு கொடுக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருந்தேன். வெஜிடபிளும் இருக்கணும், பட் ஆனால் வெரைட்டியாகவும் இருக்கணும். ஸோ நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மூக்கடலைலாம் போட்டு தான் காரக்குழம்பு வச்சுருந்தேன். மதியானம் காரக்குழம்பு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பாடு ரொம்ப கட்டிடும், நம்ம கிளறி வைக்கிறதுனால லஞ்ச் பாக்ஸில். ஸோ பசங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் காலையில் முட்டை தோசை, சட்னி, மத்தியானத்துக்கு எங்களுக்கு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாத்தையும் கடன்னு 3 பர்னரையும் யூஸ் பண்ணி டைம் மேனேஜ் பண்ணி சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் ஆகிற மாதிரி தொட்டுக்க என்ன செய்கிறது அப்படின்னா, முட்டை பொடி மாஸ் தான் செஞ்சுருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. காரக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இதுதான் டே 2க்கான சாப்பாடு. ஸோ டே 3க்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இதை விட ரொம்ப சிம்பிளாக எப்படி போகிறது, பட் ஆனால் பசங்களும் சாப்பிடணும். அதனால் வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம், ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்பைசஸ் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ டக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஏலக்காய் மட்டும் வைக்க மாட்டேன், ஏன்னா பாயசத்தில் போடும்போது மற்ற ஸ்பைசஸோட வாசனையும் வருன்றதுனால. ஸோ இதுக்கப்புறம் என்ன, வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் தக்காளி, எல்லா காய்கறியும் உள்ளே போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் தயிர் சேர்க்கணும். தயிர் எதுக்குன்னா, அது கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். பட் ஆனால் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும். இதில் ஒரு மிளகாத்தூள் இவ்வளோ தான் காரம். விசில் போடுறது சைட் பை சைடில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. மோஸ்ட்டாக காலையில் டிஃபன் தோசையாக தான் இருக்கும். ஏன் தோசைன்னு கேட்காதீங்க, இட்லி செஞ்சால் மீந்துடும். ஸோ சாயந்தரம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கு தேவையான தோசை கொடுத்துருவோம். இப்படி தான் டே 3யோட சமையல். இதுக்கு தொட்டுக்க முட்டை ஆம்லேட் போட்டுருந்தேன். அடுத்தது என்ன சமைச்சிருந்தோம்னா, இன்னும் சிம்பிளாக, பட் ஆனால் பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணுன்றதுக்காக ரசம் வச்சுருந்தேன். பாவக்காய் பொரியல் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும், பசங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். ஸோ ரசம், பாவக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், இப்படி 3 டிஷ்ஷையும் அட் அ டைமில் இப்படி தான் நான் செஞ்சு முடிப்பேன். ஸோ அம்மா ஊர்லேருந்து வந்ததுனால அம்மாவுக்கு டீ செஞ்சுருந்தேன். ஏன்னா காலையில் அம்மா வந்தால் தான் டீ, இல்லைனா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ரசம், பாவக்காய் தொக்கு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், இப்படி தான் டே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன சமையல் பண்ணுறது, ஒரு நாளும் சமையலை யோசிக்கிறதே பெரிய டென்ஷனாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார், எப்பயுமே ஒரே ஒரு காய்கறி போட்டு சாம்பார் செய்ய மாட்டோம். எல்லா காய்கறியும் வெரைட்டியாக போட்டால் தான் சாம்பார், கதம்ப சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். ஸோ ஸ்நாக்ஸ் பார்த்தா ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இல்லை, ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் ஆன் த ஸ்பாட் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து கேசரி பண்ணியாச்சு. ஸோ கேசரியும் பண்ணியாச்சு. கடைசியில் பார்த்தா சமையல் பாதி நடந்துட்டு இருக்கும் போதே கேஸ் தீர்ந்து போச்சு. இப்படி தானே காலையில் நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்கணும். காலையில் ஒர்க் போகும்போது இந்த மாதிரி கேஸ் தீர்ந்தாலே நம்மளுக்கு டென்ஷன் தான். எப்படியோ மேனேஜ் பண்ணி கேஸையும் போட்டு முடிச்சுட்டு சாம்பார், கேசரி, வெண்டைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் டே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பொரிக்குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு பொரிக்குழம்பு பண்ணிவிட்டு, அதுக்கு தொட்டுக்க புடலங்காய் உசிலி. உசிலினா நம்ம கடலப்பருப்பு அரைச்சி செய்வோம். இது உசிலி கிடையாது, இன்ஸ்டன்ட் உசிலின்னு பேர் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ புடலங்காய் பொரியல் பண்ணிவிட்டு கடைசியாக பொட்டுக்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகா அரைச்சி அதோட கலந்துட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த வாரத்துக்கான சமையல் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாய்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. போன வாரம்லாம் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தது. கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.